ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இதோட 4வது வாட்டி ஹாய் ஹலோ ஒலி பீப்புள் சொல்கிற மக்களே. முன்னாடிலாம் ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் கேப் விட்டால் கூட மறுபடி பிடிச்சி இழுத்துருவேன். பட் இப்போல்லாம் அந்த கேப் விட்டோம் அப்படின்னா ஃப்ளோவில் ரோதனையாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், தீபாவளி முடிஞ்சிருக்கு. தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படங்களில் எந்தெந்த படங்கள் எந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றத பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்த 3வது திரைப்படம் டியூடு. பைசன் நம்ம துருவ் விக்ரம் அவங்க நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹரிஷ் கல்யாண், சண்முகம் முத்துச்சாமி அப்படின்றவருடைய இயக்கத்தில் டீசல் அந்த படம் வெளிவந்துச்சு. இந்த 3 படங்களில் விமர்சன ரீதியாக பயங்கரமாக பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் கூட நெகட்டிவ் இல்லாமல் முழுக்க பாசிட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பைசன். அதையும் குத்தம் சொல்கிறதுக்கு 1-2 திருவாத்தாங்க இருப்பாங்க. அந்த திருவாத்தாங்களை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். வந்த 3 படத்தையுமே கழுவி ஊற்றுனது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். வழக்கம் போல் அந்த ஆளுக்கு கழுவி ஊற்றுறதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஆமாம், மித்தபடி யுனானிமஸாக எல்லாராலையும் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட, அதாவது கிரிட்டிக்ஸ், அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், இப்படி எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்ற படம் பைசன். நமக்கே அந்த படம் பார்க்குறப்ப வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிவ்யூவை சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 4 மார்க் நான் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன், 5க்கு. ஸோ அந்த படம் முதல் 5 நாளில் 35 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அந்த படம் தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதர் லாங்குவேஜ் எதுவுமே டப்டு பண்ணல. வெறுமனை எங்கேயுமே இப்போ ஆந்திராவில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் கூட அது தமிழில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகலை இது வரைக்கும். அது டப்டு வெர்ஷன் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ் அங்கேயுமே பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அப்படி இருந்துமே 5 நாளில் 35 கோடி ரூபா அப்படின்ற ஒரு பெரிய நம்பர்ஸை தான் கலெக்ட் பண்ணிடுது. அது எனக்கு என்னமோ இப்போ ப்ராஃபிட்குள்ளே போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரொம்ப மக்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது டியூட். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ஹேட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹீரோவா லவ் டுடே, அதுக்கப்புறமா இப்போது டிராகன் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷத்துடைய மார்ச் மாதத்துலேயே என்னமோ. அதுக்கப்புறமா இந்த டியூட் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்லாம் சொல்ல முடியாது படம் ரிலீஸுக்கு முன்னாடி. பட் அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா படத்து மேலே ஒரு பெரிய இம்பேக்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் நமக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொன்னால் கூட, பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் சாலியாக தானே போகுது அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு ஏகோபித்த பேராதரவை கொடுத்ததுனால தமிழ் அண்டு தெலுங்கு இந்த படம் 2 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உலகம் பூரா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே சேர்த்து 6 நாளில் அந்த படம் 100 crores அப்படின்ற ஒரு இமாலய மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே ஒரு ஆக்டர் அவர் நடித்த, அதாவது ஹீரோவாக நடித்து முதல் 3 படமும் 100 crores அப்படின்ற நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். அப்படி இந்த குரங்சேட்டை பண்ணிட்டு அப்படியே துருன்னு வந்த உடனே எங்கள் மக்கள், அதுவும் குறிப்பாக ஜென்சி ஆடியன்ஸ், யாரை ஃபாலோ பண்ணுறது இனிமேல் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்துக்கு ப்ராப்பராக ஒரு தீனியை தூக்கி போட்டிருக்காப்புல பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், பிரதீப் இதே ரூட்டே போட்டோம். ஏன்னா எப்படி இன்னும் 2 படம் கழித்து அல்லது அடுத்த படத்துலேயே கூட மெதுவாக நம்ம மக்கள்லாம் ஆரம்பிப்பானுங்க, ஒரே மாதிரியே நடிக்கிங்க, ஒரே மாதிரி கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஏன் ஒரே மாதிரி கதை நடித்து நம்ம சூப்பர் ஸ்டார் எங்கேயோ போலையா, ஒரே மாதிரி நடித்து நம்ம விஜய் சார் இப்போ கட்சி வரைக்கும் போலையா, அதே மாதிரி பிரதீப் அவர்களும் தனக்கு என்ன வருதோ அதையே பண்ணிவிட்டு சூப்பராக இதே மாதிரி
அதிகமாக எல்லாருக்கும், அதாவது ப்ராஃபிட்டபிள் ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளேயே உட்காந்து வென்று கழிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு ரூட்டை மாற்றிடாதீங்க பாஸு. இதுதான் உங்கள் ரூட்டு, அது உங்களுக்கே தெரியும். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லுதேன், வயசில் உங்களோட பெரியவன் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உண்மையிலேயே உங்களுடைய வே இதுதான். அதாவது ரஜினி சாருடைய அந்த இளமை காலத்து விஷயங்கள், அவர் எவ்வளோ துருவாக எவ்வளோ ஆக்டிவாக, இப்போ ஒரு செம்ம ஆக்டிவு, பட் அப்போ எப்படி ஆக்டிவாக இருந்திருப்பார் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் இப்போ உள்ள ஜென்சி ஆடியன்ஸ். இப்போ கூட ரஜினி சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் கூட கொஞ்சம் அப்போ இப்போவே இந்த மனுஷன் இந்த துருன்னு இருக்காரு, அப்போ அவர் அந்த டைமில் என்ன வரத்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிப்போம் இல்லையா? ஸோ அதை எக்ஸாக்டாக நம்ம பிரதீப் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுறாப்புல. அதுதான் வந்து அவருடைய சக்ஸஸ் ஃபார்ம்லாம் நினைக்கிறேன். யாரை பற்றி எதுவும் கவலைப்படாமல் உங்களோட ரூட் இதுதான் அப்படின்னு பிடிச்சி போய்கிட்டே இருங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டீசல். அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமான நம்பர்ஸ் எதுவுமே நமக்கு வந்து யாருமே ஆன்லைன்லேயும் போடலை, நமக்கும் அதை பற்றி தெரியல. பட் அந்த தீபாவளி வீக்கெண்டில் அந்த படமும் ஓரளவுக்கு நல்லா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து கம்மியான ஷோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மொத்தமே ஒரு 100 ஷோக்கும் கீழே தான் அந்த படம் வந்து தமிழ்நாடு முழுக்கவே கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த கிடைச்ச இதில் அந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கு அப்படின்றது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும். இன்னொன்று, அந்த படம் வந்து இப்போது அதாவது எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தேட்டருக்கு வரல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்து அதுக்கப்புறமா தான் தேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு விடை. அதுவும் ப்ராஃபிட் நோட்டில் தான் அந்த படம் வந்து அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வைஸ் பைசனும், பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அதாங்க டியூடும் வென்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த தீபாவளியோடைய எண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு அப்புறமா துருவோடைய சினிமா பயணம் அப்படின்றது வேறு மாதிரி ஒரு ரூட்டில் போகும், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி நம்ம பிரதீப் ரங்கநாதன் அடுத்து வந்து ரிலீஸ் ரெடியாக இருக்குது. லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம விக்னேஸ்வரனுடைய இயக்கத்தில் அந்த படமும் 100 கோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். அடுத்து ஹரிஷ் கல்யாணுக்கு இன்னும் ரிலீஸ் டேட் அடுத்து நிறைய படங்கள் இருக்குது. எதை ரிலீஸுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ இது மெயினாக இந்த வீடியோ போட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அளவில் ஒரு தமிழ் நடிகர் ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. எத்தனை படத்தோடைய அப்டேட்ஸ் வருதப்பா, ஐயோ. அதில் வேறு அக்டோபர் 31 வந்து ஆரியன் ஒரு படம் வருது. ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா மிரண்ட மக்களே. ராட்சசனெல்லாம் தூக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.